வணக்கம் நண்பர்களே. இந்திய பங்குச்சந்தை வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கப்போகுது. பிசினஸ் உலகில் மிகப்பெரும் சாம்ராஜ்யமா இருக்கிற வேதாந்தா லிமிடெட் இப்போது 4 தனித்தனி கம்பெனியா உடைய போகுது. மே 1ஆம் தேதி இதுக்கான முக்கிய தேதியா அனில் அகர்வால் அறிவிச்சிருக்காரு. இந்த மாற்றத்தால உங்ககிட்ட இருக்கிற வேதாந்தா பங்குகளோட கதி என்ன? உங்களுக்கு கூடுதலா பங்குகள் கிடைக்குமா? இந்த மெகா பிளான் பின்னாடி இருக்கிற மிக முக்கியமான ரகசியங்கள் என்ன? அனைத்தையுமே இந்த வீடியோல மிக எளிமையா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வேதாந்தா இந்தியாவோட மிகப்பெரிய கிங்லாமரட், அதாவது ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி. அலுமினியம், ஆயில் அண்ட் கேஸ், இரும்பு, மின்சாரம் அப்படின்னு பல தொழில்களை ஒரே குடையின் கீழே வச்சிருக்கிற ஒரு கம்பெனி. ஆனா இப்போ இந்த ஆலமரத்தோட ஒவ்வொரு கிளையுமே ஒரு தனித்தனி மரமா வளரப்போகுது. இதுதான் இந்த டிமெர்ஜர். இதை ஏன் பண்றாங்க, இதுல இருக்கிற 3 முக்கியமான ரகசியங்கள் என்ன என்ன அப்படின்றத நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வேல்யூ அன்லாக்கிங். இப்ப நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போய் மீல்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னு வச்சுப்போம். அதுல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பொரியல் மட்டுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஆனா அதுக்காக நீங்க மொத்த மீல்ஸையுமே விலை கொடுத்து வாங்கி தான் ஆகணும். அது போல வேதாந்தாவுமே அப்படித்தான். சிலருக்கு அவங்களோட அலுமினியம் பிசினஸ் பிடிக்கும், சிலருக்கு அவங்களோட ஆயில் பிசினஸ் பிடிக்கும். இப்போ இதை தனித்தனி நிறுவனங்களா பிரிக்கும் போது ஒவ்வொரு பிசினஸுக்குமே அதுக்கான உண்மையான ஒரு மார்க்கெட் மதிப்பு தனியாவே அவங்களுக்கு கிடைக்கும். இதனால ஷேர் ஹோல்டர்ஸான உங்களுக்கு லாபம் அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி. இப்போ இருக்கிற அமைப்புல ஒரு பிசினஸ்ல வர நஷ்டத்தை இன்னொரு பிசினஸ்ல வர லாபத்தை வச்சு நாம அட்ஜஸ்ட் பண்ணிட முடியும். ஆனா பிரிச்சதுக்கு அப்புறமா எந்தெந்த துறை சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணுது, எது டல்லா இருக்குது அப்படின்றத இன்வெஸ்டர்ஸ் நேரடியா பார்க்க முடியும். இதனால வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்னு சொல்லப்படுற எஃப்ஐஏஎஸ் தங்களுக்கு பிடிச்ச ஒரு குறிப்பிட்ட செக்டார்ல மட்டும் தாராளமா அவங்களால முதலீடு செய்ய முடியும். கடைசியா மிக முக்கியமான காரணம் டெப்ட் மேனேஜ்மெண்ட். வேதாந்தா மேல ஒரு பெரிய கடன் சுமை இருக்குது. இப்படி நிறுவனங்களை பிரிக்கும் போது அந்த கடனையுமே ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஏத்த மாதிரி பிரிச்சு கொடுத்துருவாங்க. இதனால மெயின் நிறுவனமான வேதாந்தா ரிசோர்சஸ் தன்னோட கடனை அடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இது அமையும். கடன் குறைஞ்சாதான கம்பெனியோட ரேட்டிங்கும் ஏறும், ஷேரும் விலை ஏறும். ஸோ இந்த டிமெர்ஜர் வேதாந்தாக்கு ஒரு புது இன்னிங்ஸா அமையுமா, இல்ல இது வெறும் கண் துடைப்பா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இந்த பிரிவுக்கு அப்புறமா வேதாந்தா எப்படி மாறப்போகுது அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும்ல. வேதாந்தா லிமிடெட் இப்போ 6 முக்கிய நிறுவனங்களா பட்டியலிட போகுது. அதுல முக்கியமான அந்த 4 நிறுவனங்கள் மற்றும் அதனோட தாய் நிறுவனம் அப்படின்னு சொல்லப்படுற வேதாந்தா லிமிடெட் பற்றியுமே கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். முதல்ல வர்றது வேதாந்தா அலுமினியம். இது வெறுமே கம்பெனி இல்லைங்க, இந்தியாவோட மிகப்பெரிய அலுமினியம் தயாரிப்பாளர். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கூட பால்கோ நிறுவனமே இணையறாங்க. இன்னைக்கு உலகமே எலக்ட்ரிக் வாகனங்கள் பக்கம் திரும்பிட்டு இருக்கு. அதுக்கு அலுமினியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தேவையை பூர்த்தி செய்ய போற மிகப்பெரிய மெயின் பிளேயரா இவங்க மாறுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவதா பார்த்தோம் அப்படின்னா வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ். இப்போ இருக்கிற மால்கோ எனர்ஜி இனிமே இந்த பேர்ல தான் இயங்கும். கேன் இண்டியா மூலமா இவங்க பண்ற ஆயில் பிசினஸ் இந்தியாவுக்கு ரொம்பவே முக்கியம். எரிசக்தி துறையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மூணாவதா பார்த்தோம் அப்படின்னா வேதாந்தா பவர். டிஎஸ்பிஎல் நிறுவனம் இனி வேதாந்தா பவரா மாறும். இன்னைக்கு இந்தியாவில் எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த டிமாண்டை லாபமா மாத்துறது தான் இந்த நிறுவனத்தோட வேலை. நாலாவதா வேதாந்தா அயர்ன் அண்ட் ஸ்டீல். இரும்பு மற்றும் எஃகு தொழிலுக்காகவே பிரத்யேகமா இந்த நிறுவனம் செயல்படும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில இவங்களோட பங்கு ரொம்பவே பெருசு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது போக மெயின் நிறுவனமான வேதாந்தா லிமிடெட் கையில என்ன இருக்கும் அப்படின்றது தெரியுமா? உலகத்தரம் வாய்ந்த இந்துஸ்தான் ஜிங்க் மற்றும் எதிர்காலத்தையே ஆள போற செமிகண்டக்டர் மற்றும் டிஸ்பிளே பிசினஸ், அதாவது பழைய பாரம்பரிய தொழில்களை எல்லாமே பிரிச்சு கொடுத்துட்டு வேதாந்தா லிமிடெட் இப்போ ஹைடெக் துறையில கால் பதிக்க ரெடி ஆயிட்டு வராங்க. இந்த 6 நிறுவனங்கள்ல உங்களுக்கு எந்த நிறுவனம் மேல அதிகமான நம்பிக்கை இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இந்த பிரிவினால ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்னென்ன லாபம் அப்படின்றத நம்ம விரிவா பார்க்கலாம். இந்த வீடியோவோட மிக முக்கியமான பகுதிக்கு நம்ம வந்தாச்சுங்க. ஒரு இன்வெஸ்டரா உங்களுக்கு என்ன லாபம், உங்க டிமேட் அக்கௌண்ட்டுக்கு எத்தனை ஷேர் வரும், இதோ அதுக்கான ஒரு தெளிவான கணக்கு.
வேதாந்தா நிறுவனம் அறிவிச்சிருக்கிற இந்த டிமெர்ஜர் திட்டம் அப்படின்றது 1:1 ரேஷியோ அடிப்படையில நடக்குது. அதாவது உங்ககிட்ட பழைய வேதாந்தா லிமிடெட் நிறுவனத்தோட ஒரு ஷேர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கூடுதலா 4 புதிய நிறுவனங்களோட பங்குகள் கிடைக்கும். அதாவது ஒரு வேதாந்தா அலுமினியம் பங்கும், ஒரு வேதாந்தா பவர் பங்கும், ஒரு வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸோட ஷேரும், ஒரு வேதாந்தா அயன் அண்ட் ஸ்டீல் பங்கும் உங்களுக்கு கிடைக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்ககிட்ட இருந்த அந்த ஒரு ஷேர் இப்போ 5 வெவ்வேறு நிறுவனங்களோட பங்குகளா உங்க டிமேட் அக்கௌண்ட்டுக்கு திரும்பி வரும். இது உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பல துறைகள்ல பிரிச்சு வைக்கிற, அதாவது ஒரு டைவர்சிஃபை பண்றதுக்கான ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு. ஆனா இது எல்லாருக்குமே கிடைக்குமா? அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த பலன்கள் எல்லாத்தையுமே நீங்க பெறணும் அப்படின்னா மே 1 அன்னைக்கு உங்க டிமேட் அக்கௌண்ட்ல வேதாந்தாவோட ஷேர் இருக்கணும். இதுதான் ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க புதுசா வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே இந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடியே வாங்கி இருக்கணும். அப்பதான் டிமெர்ஜரோட ப்ராசஸ் முடிஞ்சு இந்த 4 புதிய நிறுவனங்கள் பங்கு சந்தையில பட்டியலிடும் போது அந்த பங்குகள் உங்க அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் டேட் ஏப்ரல் 30, 2026 தான். இந்த தேதிக்கு முன்னாடி நீங்க ஷேர்ஸை வாங்கியிருக்கணும். எப்போ வாங்கினா லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி மார்க்கெட் லீவு அப்படின்றதுனால நீங்க இந்த டிமெர்ஜர் பலன்கள் எல்லாத்தையுமே பெறணும் அப்படின்னா ஏப்ரல் 29 புதன்கிழமை அன்னைக்கோ இல்ல அதுக்கு முன்னாடியோ வேதாந்தா ஷேர்ஸ் உங்க டிமெட் அக்கௌண்ட்ல நீங்க வாங்கி இருக்கணும். முக்கிய குறிப்பு என்னன்னா ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க இந்த பங்குகளை வாங்கினா உங்களுக்கு புதிய நிறுவனங்களோட பலன்கள் கிடைக்காது. பழைய வேதாந்தாவோட பங்குகள் மட்டும்தான் கிடைக்கும். ஏப்ரல் 30ஆம் தேதி காலையில வேதாந்தாவோட பங்கின் விலையில அட்ஜஸ்ட்மெண்ட் செய்வாங்க. உதாரணமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷேர் 750 ரூபா அப்படின்னு இருந்துச்சுன்னா அது டிமெர்ஜருக்கு அப்புறமா 300 இல்ல 325 ரூபாய் அந்த ரேஞ்சில் குறையும். மீதி இருக்கிற அந்த மதிப்பு அவங்க தர்ற அந்த 4 புதிய நிறுவனங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். என்னதான் ஒரு ஷேர் 5 ஷேரா மாறுது அப்படின்னு கேட்ட உடனே நமக்கு சந்தோஷமா இருந்தாலும் ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டரா நாம சில சவால்களையுமே கவனிச்சே ஆகணும். ஏன்னா பங்கு சந்தையில எதுவுமே ரிஸ்க் இல்லாம நடக்காதுங்க. ஃபர்ஸ்ட் மற்றும் வெரி வெரி இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா கடன் சுமை. வேதாந்தா குரூப் மேல ஒரு மிகப்பெரிய கடன் சுமை இருக்குதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப நிறுவனங்கள் எல்லாத்தையுமே தனித்தனியா பிரிக்கும் போது அந்த கடனை எப்படி பிரிச்சு கொடுக்க போறாங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி. அந்தந்த நிறுவனங்களால அவங்களுக்கான கடன் சுமைய சுயமா சமாளிக்க முடியுமா அப்படின்றது ரெண்டாவது கேள்வி. கடனை குறைக்க இந்த டிமெர்ஜர் நிஜமாவே உதவுமா? இதெல்லாம் பொறுத்து தான் அந்த பங்குகளோட எதிர்கால விலை அமையும். ரெண்டாவதா நம்ம பார்த்தோம் அப்படின்னா கமாடிட்டி சைக்கிள். அதாவது வேதாந்தான்றது ஒரு மெட்டல் மற்றும் ஆயில் சார்ந்த ஒரு நிறுவனம். சர்வதேச சந்தையில ஆயில் அல்லது கச்சா எண்ணெயோட விலை குறைஞ்சா அது இந்த நிறுவனத்தோட லாபத்தை நேரடியா பாதிக்கும். நிறுவனம் தனித்தனியா பிரிஞ்ச பிறகு ஒரு செக்டார்ல அடி விழுந்தா மற்ற செக்டார் லாபத்தை வச்சு இவங்களால ஈடுகட்ட முடியாது. இது இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு சின்ன ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனா பாருங்க, நிறுவனத்தோட தலைவர் அனில் அகர்வால் அவர்கள் ரொம்பவே கான்பிடென்ட்டா இருக்காரு. இந்த டிமெர்ஜர் மூலமா மறைஞ்சிருக்கிற வேல்யூ வெளியே வரும். இது மூலமா கடனை ஈஸியா அடைக்கலாம் அப்படின்னு அவர் நம்புறாரு. எக்ஸ்பர்ட்ஸும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆரம்பத்துல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்தாலுமே லாங் டேர்ம்ல இது ஒரு பாசிட்டிவான மூவா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட ஒரு முறை அட்வைஸை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா வேதாந்தா தன்னோட பிசினஸை மிக துல்லியமா பிரிச்சு முதலீட்டாளர்களுக்கு அதிகமான ஒரு சாய்ஸை கொடுத்துருக்காங்க. நீங்க வேதாந்தா பங்குகளை நீண்ட கால அடிப்படையில வச்சிருக்கீங்களா அல்லது இந்த செய்தியை பார்த்து தான் நீங்க வேதாந்தாவை வாங்க போறீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.